மிகப்பெரிய வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். 1962 சூப்பரான ஒரு படம் பலே பாண்டியா. அதில் வர வரிகள், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. என்ன சோலையாகுங்க? மங்கையர் சோலையாகும். ரொம்ப ஒரு சிறப்பான பதிவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, பூமி பந்து என்னென்ன விலை, இந்த பூமி அது ஒரு குளோப் இல்லையா, அந்த பந்து இருக்குல்ல, அது என்ன விலை, அதுக்குன்னு ஒரு விலை இருக்கா? இருக்குங்க. என்ன பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி நாளும் செயல்படுவோம். அப்படி நாளும் செயல்படுகின்ற சாதனை பெண்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம். முதல்ல யாரை பார்க்க போகிறோங்க? நாம் ஒரு மளிகை கடையில் போகிறோம். அப்போ வந்து நாட்டு மருந்து பொருள்லாம், ஏன்னா திப்பிலி அது என்ன சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கேட்போம். என்ன கேட்போம்? இது வந்து ஒரு மூலிகை மளிகைன்னு சொல்லுவோம். ஆனால் மூலிகை மாளிகை அப்படின்னு அமைச்சு மிகச்சிறந்த சாதனையாளராக ஹெர்பல் கார்டன் எங்கள் வீட்டு மாடியில் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டை பெற்றவர்கள் தான் சுபஸ்ரீ விஜய் அவர்களை வருக வருக என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஓகே, கல்பாக்கம் பக்கத்தில் அனுமன் நிலையம். ஆனால் அனுமன் நிலையம் மட்டுமல்ல, என்னுடைய அனுபவ பதிவு இருக்குன்னு 100 வில்லேஜஸ்க்கும் அதிகமாக போயிட்டு அங்கே ஆர்ட் அண்ட் கல்ச்சரை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டுமா இல்லைங்க, டீகூப்பேஜ் என்ன வேஸ்டேஜஸ்லேருந்து ஒரு வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு சாதித்து காட்டியுள்ளவர் தான் கிருத்திகா கணேஷ். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம். ஓகேங்க, எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பசிக்குதுங்க. என்ன ப்ரெட்டு சாப்பிடுங்க சார். ஓகே, பேக்கிங் ஒரு என்ன ப்ரெட் இருக்குங்க சார்? என்கிட்ட ஒரு 2-3 வெரைட்டி இருக்குங்க. போகிறதே நான் என்னங்க டெய்லி இதே சாப்பிட்டுட்ருக்கேன். நோ ப்ராப்ளம். ஹசீனா ஷபீர் இருக்காங்க. அவங்க 55 வகையான பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அவங்கள மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம். ஊனம் என்பது ஒரு குறையே அல்ல. என்னுடைய பிறக்கும் போதே எனக்கு பார்வை இல்லைங்க. ஆனால் என்னால் மதுரையில் ஒரு ஆரம்ப பள்ளியில் படிக்க முடியும். அதற்கு பிறகு ஆரம்ப பள்ளியிலேருந்து நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் எங்கே போனோம்? நான் சென்னைக்கு போனேன். சென்னையில் ஹையர் எஜுகேஷன், அப்புறம் முதுநிலை கல்வி. அது ஒரு பிஹெச்டி வரலையும் எங்கே பண்ணோம் அப்படின்னா அது வந்து கோயம்புத்தூரில். ஓகே, இப்போ நான் ஒரு லெக்சரராக ஒரு கல்லூரியில் இருக்கேன். என்னால் சாதிக்க முடியும். என்னுடைய பார்வை இழப்புகளில் நான் வந்து பல பேருக்கு கல்வி என்ற விஷனை தரங்க. அப்படி ஒரு விஷன் உள்ளவர் தான், அப்படிப்பட்ட விஷன் உள்ளவர் தான் புவனேஸ்வரி. இப்போ வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு அரசு கல்லூரியில் பகுதி நேர விரிவுரையாளராக இருக்காங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, உங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், வாழ்த்துக்கள். லைஃப்பில் பல சாதனைகள் புரியலாங்க. என்ன அப்படின்னா, எங்கேயோ தூத்துக்குடியிலேருந்து அப்படி அந்த சென்னை பக்கம் வந்து, சென்னையில் வந்தோமா அப்படியே உட்காந்தோமா பார்த்தோமான்னு இல்லைங்க. ஆனால் சென்னையில் வந்த உடனே ஒரு சூப்பரான விஜயலக்ஷ்மி எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட், அது மட்டும் இல்லாமல் தீசா அகாடமி, அப்புறம் தீசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ், அப்புறம் தீசா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது மட்டுமா, பெண்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை. அது என்ன, அது அவங்ககிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். யார்? சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மேடம் விஜயலக்ஷ்மி ஸ்ரீதர். அவங்கள வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மிக அருமையான ஒரு சிறப்பு விருந்தினர் யார்? மிகப்பெரிய கேள்வி. சிறப்பு விருந்தினராக வருவங்க எப்பயுமே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய மகுடத்தை அலங்காரம் செய்து தராங்க இல்லையா? இன்றைக்கி உலக அளவில் சற்றேறக்குறைய மிகப்பெரிய இயக்கமாக பல்கலைக்கழகம், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற அவினாசி நிகர்நிலை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பெயரை, இந்தியாவின் பெயரை உலகெங்கும் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க, பாராட்டு பெறுகிறாங்க. அவங்க தான் மேடம் குரு ஞானாம்பிகா. அவங்கள வருக என்று வரவேற்கின்றோம். இப்போ நாம் எல்லாருமே ஒரு மூலிகை தோட்டம் இல்லை மொட்டை மாடி அங்கே போகிறோம். ஓகே, சரி, இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்தியாவுடைய 75வது குடியரசு தினம், 75வது குடியரசு தினமில் சிறப்பு விருந்தினராக அந்த பரேட் பார்க்குவதற்காக வரவேற்றார்கள். சுபஸ்ரீ விஜய் அவர்களை நாம் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
மாதிரி தான் நான் வந்து சின்ன ஒரு மாடித்தோட்டம் தான் ஆரம்பித்தேன். சென்னை மாதிரி இடத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இடமே கம்மி. அதில் ஆரம்பம் வந்து ஒரு சிறிய அளவில் காய்கறி தோட்டம், பூச்செடிகள், மூலிகை செடிகள், அந்த மாதிரி ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லை நாயகம்னு ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர், அவர்கிட்ட வந்து நான் ஒரு பகுதி நேரமாக அவருக்கு ஹெல்ப்பாக போய் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவரோட அறிமுகத்தில் வந்து குணப்பாடம்ன்ற புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களோட ஃபஸ்ட்டு புக் அது. அதில் வந்து மூலிகைக்கான ஒரு கம்ப்ளீட் அந்த மூலிகைகளோட பொட்டானிக்கல் நேம், அதில் வந்து நம்ம சித்தர்கள் பாடல்கள், அது தவிர அதில் வரக்கூடிய அதோட பயன்கள், எந்தெந்த இடத்துல அது விளையும், அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் குறிப்புகளோடு இருக்கும். நான் அந்த ஆர்வத்தில் வந்து என்னுடைய தோட்டத்தில் அந்த புத்தகத்தில் இருக்கிற மூலிகைகளை வந்து நான் சேகரிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த மூலிகைகள்னு நர்சரியில் கிடைக்காது. அதனால் நானே என்னுடைய போகிற இடத்துலலாம் போய் நம்ம அந்த மூலிகைகளை சேகரிக்க ஆரம்பித்து இப்போ எங்களோட மாடியில் வந்து ஒரு நார்மல் தோட்டத்திலேருந்து அது ஒரு மிகச்சிறந்த மூலிகை தோட்டம். 400க்கும் மேற்பட்ட மூலிகைகள் வச்சுருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். பாருங்கள், உங்கள் லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே எனக்கு அதே ரொம்ப நேரம் தேவை நினைக்கிறேன். அதில் எல்லாருக்குமே தெரிந்தது துளசி, வல்லாரைலாம் தெரியும். துளசி, வல்லாரை, திப்பிலி, சித்திரத்தை, தவசிக்கீரை, அப்புறம் எலும்பை பொடி, அப்புறம் நிறைய அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்கமாக இருக்குங்க உங்கள் லிஸ்ட்டு. இவ்வளோத்தையும் எப்படி சேகரிச்சிங்க? ஒன்று. ரெண்டாவது, பாராட்டுக்கள். என்னால் வந்து ஒரு பெரிய தோட்டம் இருந்தால் தான் காய்கறி போட முடியும் அல்லது செடி போட முடியும் அப்படின்னுச்சு ஒரு சின்ன மொட்டை மாடியில் எப்படி செய்ய முடியுது உங்களால்? அது எப்படி பராமரிக்கிறீங்க? 2 விஷயம் கேட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த மூலிகை செடிகளை வந்து நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ரொம்ப நம்ம நார்மலாக ரோட்டோரத்துலேயே நம்ம பார்க்கக்கூடிய எளிய மூலிகைகள், ஆனால் அதை வந்து மறந்து போன மூலிகைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கிரட்டை, அந்த மாதிரி தும்பை, துத்திலாம் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற சென்னை வாழ் மக்களுக்கோ அல்லது சிட்டியில் இருக்கிற குழந்தைகளுக்கோ கூட பேரே நான் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாமே அது அறிமுகம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மூலிகைகளாக சேகரிச்சுட்டு வரோம். அப்புறம் நோய்களுக்கான மூலிகைகள், அதாவது உடல் தேற்று மூலிகைகள், மூட்டு தேய்மானத்திற்கான மூலிகைகள், கேன்சருக்கான மூலிகைகள், ஞாபக சக்திக்கானது, கூந்தல் வளர்ச்சிக்கான மூலிகை, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அதை மாடியிலேயே ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் தான், ஆனால் அதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வளர்த்துட்டு வரோம். அதனால் அதோட பராமரிப்புங்கும்போது சில மூலிகைகளுக்கு அதிக அளவு நீர் வேணும், சில இதுக்கு தேவையில்லை. அந்த ஆங்கிள்லேயும் அதை செக்ரிகேட் பண்ணி வச்சு வளர்க்குறோம். அண்டு அதில் வந்து பொதுவாக மூலிகைகளுக்கு வந்து பெரிய அளவில் நோய் தாக்கல் இருக்காது. ஸோ அதனால் மூலிகை செடிகளுக்கு வந்து ஒரு ரெகுலர் எல்லா மூலிகைகளுக்குமான ஒட்டுமொத்த மேற்பார்வை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் அந்த மூலிகைகளோட மல்டிப்ளை பண்ணுற விதங்கள் வந்து வேறுபடும். அண்ட் ஒவ்வொரு சீசனுக்கும் அந்தந்த ஒவ்வொரு மூலிகையும் அதோட பூக்கும் காலம், அதோட ஆக்டிவ் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அந்தந்த மூலிகைகளோட மருந்து திறன் வந்து எந்தெந்த காலத்தில் அதிகமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த மூலிகைகளை வந்து இப்போ எங்களோட குறிக்கோளே வந்து வீட்டுக்கு ஒரு மூலிகை தோட்டம் தான் எடுத்துகிட்டு வரோம். இதன் மூலமாக ஒரு மூலிகை கூட என்டேஞ்சர்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போ உங்கள் அந்த மொட்டை மாடியில் எத்தனை வகையான மூலிகை செடி இருக்குது? ஒரு 400க்கும் மேலே வச்சுருக்கோம். ஆமாம். எப்படிங்க நீங்கள் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஏன்னா இங்கே நீங்கள் உங்களுடைய படத்தை ஃபோட்டோகிராஃபி காமிச்சிங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி. அப்படியே உடனே பாருங்கள், இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறீங்க. எனக்கு வந்து இந்த 10 செடியை பார்த்தாலே வித்தியாசம் தெரியல. எப்படி நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? சார், இது வந்து தேடல் தான். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் தோட்டத்து மேலே. ஆனால் இந்த மூலிகைகள் மேலே வந்த சமீப கால இந்த ஒரு 20 வருஷ தேடல் தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து என்னோட பங்குன்றதை விட எனக்காக உறுதுணையாக இருந்தவங்க வந்து என்னுடைய குரு சித்த வைத்தியர் வந்து நெல்லை நாயகம் ஐயா. அதை தவிர நிறைய பாட்டனிஸ்ட், டாக்ஸானமிஸ்ட். ஏன்னா நான் வந்து இந்த துறையை சேர்ந்தவள் இல்லை, நான் வந்து ஃபிசிக்ஸ், நான் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபிசிக்ஸ். ஆனால் இந்த துறைக்கு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்காக நான் எப்போ எந்த சந்தேகம் கேட்டாலும் எனக்கு வந்து எடுத்து அந்த தீர்வு சொல்கிற குரூப் இருக்காங்க. ரொம்ப என்னை என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து என்கிட்ட இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பாட்னி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து பிளான்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நான் வந்து தப்பு செஞ்சிடக்கூடாது. அதனால் என்னோட என்டாஸ்மெண்ட் வேணும்னா நான் கரெக்டாக இருக்கணும். அதுதான் என்னை வந்து
கரெக்டாக இருக்கணுங்கிற தேடல் தான் வந்து நமக்கு வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன். அதோட மெட்ராஸ் ஐஐடியில் அது வேளாண் பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் போய் வகுப்பெடுத்துருக்கீங்க. இதை விட எனக்கு நான் குறிப்பாக கேட்க வேண்டியது உங்களுக்கு என்னென்னா 2020-2021 நினைக்கிறேன், குஜராத் ஆனந்தில் ஐசிஎம்ஆர் அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. அது எப்படி உங்களை பலப்படுத்தியது? என்னோடய நெட்வொர்க் எனக்காக சொன்னேன் இல்லையா, இந்த பயோடெக்னாலஜிஸ்ட் மூலிகை துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிசனல் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ்னு ஆனந்த் குஜராத்தில் இருக்குது சார். அங்கே வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ணினோம். அது மூலமாக வந்து மெடிஹப்ன்ற இதில் எங்களை இன்குபேட்டியாக நான் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து மூலிகைகளோட மதிப்பு கூட்டல் எப்படி, என்னென்ன நம்ம வந்து வேல்யூட ப்ராடக்ட் செஞ்சிடறோம், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான வழிகாட்டுதல் எல்லாமே இருக்குது. அந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து பிரதமரோட மன் கி பாத் உரையில் வந்து என்னை பற்றி இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து 400 மூலிகைகளும் வச்சுருக்காங்கன்றத. பாராட்டுக்கள். அந்த பதிவு இப்போ நினைவுக்கு வருது. அதாவது செப்டம்பர் 2021 பிரதமர் அவர்கள் வந்து மன் கி பாத்தில் வந்து சிறப்பாக உங்களை பாராட்டி மகிழ்ந்தார்கள். இது தவிர சரி ஓகே, ஒரு வீட்டில் வந்து ஒரு மாடியில் ஒரு மூலிகை தோட்டம் வச்சுருக்கீங்க, 400 மூலிகைகள் இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான பார்வையாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகவும் பயனுள்ள விதமாக இந்த நானோ ஹெர்பல் டிஓடனைசர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவை நீங்கள் விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க. பாராட்டுகள். அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். ஏன்னா நிறைய விவசாயிகள் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது ஓகே, நாம் வந்து திரும்பி இந்த நெல், கரும்பு இதே போடணுமா, ஏன் இந்த மூலிகையை பயிரிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அதுக்கான செய்தி என்ன? நம்ம பாரம்பரியமாக எல்லாரும் போட்டுட்ருக்கிற மாதிரி நெல், கரும்பு விவசாயத்தை தவிர ஃபார்மர்ஸை வந்து இந்த மூலிகை விவசாயத்துக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஃபார்மர்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்த மூலிகைகளோட மகத்துவத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லணுங்கிற அறிவுரைகள்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுன்னா நம்ம வந்து மூலிகைகளை வீட்டு லெவலில் முதல்ல வளர்க்க ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதன் மூலமாக வரக்கூடிய அந்த மதிப்பு கூட்டல் வந்து அந்த வேல்யூடட் ப்ராடக்ட் சிட்டியில் இருக்கிற டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார்மர்ஸ்க்கும் வந்து இந்த மூலிகைக்கு நமக்கு வந்து தேவை அதிகம் இருக்குது, அதை வந்து நம்மளும் வந்து விவசாயத்தில் கொண்டு வரணும் மூலிகைகள்ன்றதை ஊக்குவிக்கணுன்ற அந்த வழி. அப்படி தான் வந்து மார்க்கெட்டிங் இருக்கா? இப்போ அவங்க வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த மூலிகையை நான் பயிரிடணும்னு முன் வராங்க. ஏன்னா நீங்கள் இந்தியா முழுவதும் பல இடங்கள் போகிறீங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இதுக்கான அவங்க நினைக்கலாம், நான் வந்து ஒரு 10 மூட்டை நெல் வந்துன்னா அது ஈஸியாக அடுத்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் போய் போட்டுருவேன் அப்படின்னு. ஆனால் இதுக்கான ஒரு தேடல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். இது வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிசனல் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ்னு இருக்குது சார். ஸோ அங்கே வந்து நமக்கு நேஷ்னல் மெடிசனல் பிளான்ட்ஸ் போர்டு மூலமாக சரக்குன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோன்னா எந்தெந்த மூலிகைகளுக்கு என்ன தேவை, ஆண்டு தேவை எவ்வளவு, அது எந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கலாம், யார் மேஜர் ப்ரொடியூசராக இருக்காங்க, இன்றைக்கு இதோட விலை நிர்ணயம் என்ன, அந்த அளவுக்கு அந்த சரக்குன்ற வெப்சைட்டில் அதற்கான தகவல் வெப்சைட்டில் தான் குறிப்பாக ஹெல்த் இன் ஹார்மனி அப்படின்ற ஒரு வார்த்தையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பயோடைவர்சிட்டி ஸ்பாட்ஸ், ஓகே, அதை வந்து உருவாக்கக்கூடும் விதமாக பல இடங்களில் நீங்கள் பணிபுரிவது ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ இவங்களுடைய பதிவுகளை பார்க்கின்ற போது நம்ம சிறப்பு விருந்தினர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி வந்து இப்போயே பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி தோட்டம் கிரியேட் பண்ணோன்ட்டு. இவங்க பதிவுகள் தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வீடுகள்லாம் பாட்டி வைத்தியம்னு ஒன்று உண்டு. பெருசாக அந்த சின்ன சின்ன ஊர்களெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள்லாம் இருக்காது. ஒரு தலைவலி, சளி, காய்ச்சல், வயிற்று வலி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் வீட்டில் இருக்க பெரியவங்க, பாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்துப்போம், உடம்புக்கு வேறு பெரிய கெமிக்கல்லாம் போகாது, குணமாயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப அவசரமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே அவசரம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் கிரைண்டர் இருந்தால் கூட அதில் தோசைக்கு அரைக்காமல் வெளியிலேருந்து வாங்கிட்டு வருது. இன்றைக்கி அந்த பழக்கமும் போய் ரெடிமேடு வாங்கிடுறோம், இல்லாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற அவசரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு எல்லாமே அவசரமாக நடக்குது. இந்த மூலிகை செடி பற்றி நீங்கள் சொன்னது ஒரு பெரிய மனநிறைவு. என்னென்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே
இந்த நாட்டு மருந்து கடைகளை தேடி போகிற ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெரிய மாநகரங்களில் கூட ஏதாவது ஒன்று வீட்டிலனா நம்ம போய் அங்கே பார்க்கலாமே, அங்கே ட்ரை பண்ணலாமே. கோவிட் காலத்திலேயே நம்ம எல்லாருமே வீடுகளில் தயார் பண்ண மருந்துகள் தான் எடுத்துக்கிட்டோம். அதில் குணமானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அதனுடைய தேவை அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை எடுத்து சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுலேயும் அந்த பழைய மூலிகைகளெல்லாம் தேடி தேடி அவங்க சார் சொன்ன மாதிரி பெயர்களே தெரியாது நமக்கு. ரொம்ப அடிப்படையான சுக்கு, மிளகு, திப்பிலி கேள்விப்பட்டிருப்போம், இதை வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த செடி வகைகள்லாம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, மார்க்கெட்டிங் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க, விவசாயிகளுக்கு எப்படி சொல்கிறதுங்கிற வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் தெரியாது. ஆனால் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு கட்டாயமாக எடுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் முன்னெடுத்து செய்கிறது ரொம்ப மகிழ்வான விஷயம் எங்களுக்கு. அப்படி கல்பாக்கம் சுற்றி பாருங்க, நிறைய ஒரு 25 வருஷமாக ஃபிலாந்தாரபிஸ்ட். ஓகே, அந்த பணிகளை கடந்து இன்றைக்கி அங்கே பார்த்திங்கன்னா அந்த இருக்காங்க, நேவி இருக்காங்க. அந்த நேவி வெல்னஸ் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி ஆர் அசோசியேஷன், அதில் ஒரு செயலராக மிகச்சிறந்த பணிகள். இப்போ ஒரு சிறப்பான பணிகளால் செயல்படுகின்ற கிருத்தியா கணேஷ், உங்களுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் அந்த இந்த நேவின்னு சொல்லும்போதே திடீர்னு பார்த்தா விசாகப்பட்டினத்தில் இருக்கீங்க, அடுத்த நாள் பார்த்தா இங்கே அனுபுரம் கல்பாக்கம்ல இருக்கீங்க, மாறி மாறி. ஆனால் அந்த போகிற இடத்துல அத்தனையும் சமூக சேவை செய்யணும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லித்தரணும் இப்படின்ட்டு உங்களுக்கான ஒரு பெரிய தாகம். வணக்கம். நான் 2001 ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி 2001 ஐ காட் மேரிட். அப்போ அதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணதே இல்லை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணதில்லை. 2001 கல்யாணம் ஆன அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியன் நேவியில் இஸ் அன் ஆஃபீஸர். அவர் ஒரு 11 years he was sailing. ஸோ நான் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் கன்சர்ன். அங்கே என்னுடைய எம்டியோட ஒய்ஃப் ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நம்மளும் ஆரம்பிக்கலாமேன்னு ஆரம்பித்தது தான். வீட்டில் ஆரம்பிக்கும் போது அப்போல்லாம் இனிஷியலி 20 years 23 years பேக்லாம் அவ்வளோ ஃபண்ட்ஸ் கிடையாது வாங்கணுன்னா. ஸோ அப்போ வீட்டில் வர அந்த ஹோட்டல் பிரியாணி டப்பா, அந்த மாதிரி டப்பா, துடைக்கிற துணி, அந்த மாதிரிலாம் எடுத்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சது. பெயிண்ட் 5 rupees 10 rupees தான். ஸோ அதை வச்சு மினிமம் ப்ரஷ் வச்சு தான் ஆரம்பிச்சேன். பிரியாணி டப்பாவில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெயிண்ட் பண்ணி, ஆமாம் இல்லையா, அதை பண்ணி அதை ஃப்ளவர் பாட்டாக யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணது இனிஷியலி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் தான் ஆரம்பித்தேன். அது ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி வீட்டில் படிக்கலை, இல்லை வேலைக்கு போகல, சும்மா இருக்கும், ஒரு டிப்ரெஷனில் நிறைய பேரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இதை நம்ம பண்ணும்போது நம்ம அப்படியே பேரலாக சொல்லிக் கொடுத்தா என்னென்னு நான் கற்றுக்கும் போதே என்னுடைய நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ தென் கொட்டாங்குச்சி, தேங்காய் உடைச்சிட்டா அதை தூக்கி போடாமல், இந்த மாதிரி எல்லாமே என்னோடய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் தான் ஆரம்பித்தது. ஸோ ஆரம்பித்து இந்த மாதிரி நான் ப்ராக்ரஸ் ஆகும்போது டியூ கோர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 1 or 2 yearsலேயே நல்ல ஒரு நேம் கிடச்சிது, எங்கள் நேவிலையும் சரி வெளியிலையும் சரி. ஸோ தென் பேரலி நான் ஃபியூ இயர்ஸ் கடந்து ப்ரீவியஸ் டென்யூர்லேயும் நான் கல்பாக்கத்தில் இருந்தேன் ஒரு 8 years பேக். அப்போ அங்கே ஒரு கம்யூனிட்டி சேனலில் என்னை கூப்பிட்டாங்க. 3.5 years கண்டினியூஸாக ரேடியோ ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லி கொடுத்தது நான் தான். சூப்பர். ஸோ நியர்பை எல்லா வில்லேஜஸ்க்கும் அது ரீச் ஆச்சு. அங்கே லேடிஸ்லாம் ரேடியோவில் கற்றுண்டு அவங்க டவுட்ஸ் அங்கே ஸ்டேஷனில் எழுதி வச்சுட்டு போவாங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட் போகும்போது அதை கிளியர் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஹெல்ப்பிங், நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுது. தென் அங்கே இருக்கிற நியர்பை MBA காலேஜஸ்க்கு என்னை பேட்ரனாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கர்மயோகா ப்ராஜெக்ட் MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லா காலேஜஸ், எல்லா வில்லேஜஸ்க்கும் என்னை கூப்பிட்டு போவாங்க அந்த காலேஜ் பசங்க. ஸோ அந்த லேடிஸ்க்கு எது சொல்லிக் கொடுத்தா சரியாக இருக்குமோ அதை சொல்லிக் கொடுத்து அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் சொல்லிக் கொடுத்தா மட்டும் இல்லை, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், பிகாஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு கர்ச்சீஃபில் கூட பெயிண்ட் பண்ணி அதை எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம், எப்படி பண்ணலாம், உங்கள் பட்ஜெட்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் தட். அது தொடர்ந்து கொரோனா டைம் உடனே வந்தது.
அந்த கொரோனாவில் வீட்டில் தான் ரொம்ப ப்ராப்ளம் அது எப்படின்னு. ஸோ ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் இதில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நான் வந்து ஃப்ரீயாக ஒர்க் ஷாப்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், லேடிஸ்க்கும் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து ஒரு வீடியோ பண்ணி ஸ்ரீலங்கன் சேனல் ரூபவாணியில் வந்து அந்த டெலிகாஸ்ட் பண்ணாங்க. லைக் வீட்டில் வந்து டெக்கோபேஜ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரெஞ்ச் ஆர்ட். அந்த ஆர்ட் வந்து பண்ணுறதுக்கு இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். அது எக்ஸ்பென்சிவாக பண்ணணும்னா நோபடி கேன் ஸ்பெண்ட் ஸ்டார்டிங்லேயே. ஸோ வீட்டில் இருக்க பென்சில் பாக்ஸ், கரண்டி, இந்த தோசை நான்ஸ்டிக் தவாவில் வர உடன் கரண்டிலேருந்துலாம் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் பண்ணி அப்படியே டெக்கரேட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் வந்து டெக்கோபேஜ் ஃபுல்லாக பண்ணி அது ரூபானியில் என்ன இது பண்ணாங்க. தென் வைசாகில் தமிழ் மன்றத்தில் they awarded me for women empowerment. ஸோ இந்த மாதிரி 23 years as my husband was sailing ரொம்ப எனக்கு வந்து ஒரு இதுவாக பண்ண முடிஞ்சது. பாராட்டுக்கள். நார்மலி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, என்னென்னா சேலிங் இன் த சேம் போட் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் அதே மட்டும் பண்ணாமல் பல துறைகளில் சேர்ந்து இந்த விர்ச்சுவோ புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா அதில் உங்களுடைய சாதனைகள் பதிவாகிருக்கு. அத்தனை பேரும் நாம் பாராட்டுகின்றோம், மகிழ்கின்றோம். மேடம், இப்போது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். 2003லேருந்து பல அரங்கங்களில் புகழ்பெற்ற பேச்சாளராக இருக்கின்ற நீங்களும் கிராமங்கள் தோறும் போகிறீங்க, அங்கே பிள்ளைகளுக்கு சொல்லித்தரீங்க உங்கள் லைஃப்பில். இப்போ இவங்களுடைய பணிகளை பார்க்கின்ற போது உங்கள் பார்வை எப்படி போகிறது? அவங்க கிருத்திகா மேம் சொன்னதுலேருந்து, அதாவது பயன்படுத்தாத பொருளில் ரொம்ப அழகான பொருட்கள் செய்கிறது, இது வந்து பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கான மனோபாவம் அப்படிங்கிறது நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கலை வேலைகள்லாம் தெரியாதவங்களே அவ்வளோ சீக்கிரம் பெண்கள் வந்து எந்த பொருளையும் தூக்கி போட மாட்டாங்க. ஒரு சாரீ வாங்கின பாக்ஸ் இருந்தால் கூட அதில் ஏதாவது போட்டு வைக்கலாமான்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் பார்சல் வந்துச்சுன்னா அந்த கவரை கூட பத்திரம் பண்ணி வைக்கிற பெண்கள் இருப்பாங்க, சரியான நேரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஆண்களோட மனநிலை அப்படி இருக்காது, கைக்கு கிடைச்சதை வீசி எறிகிற பழக்கம் ஆண்களுக்கு உண்டு. ஒரு விளையாட்டு பொம்மையவே நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தீங்கன்னா, சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா அதுக்கு ஒன்றும் சொல்லி கொடுத்துருக்கவே தேவையில்லை. ஒரு 5 வயசு குழந்த அந்த பொம்மைக்கு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதுக்கு ஒரு சடை பின்னி விட்டு ஒரு பூ வச்சு அதுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி அழகு பார்க்கும். ஆனால் இதுவே பசங்க பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொடுத்த 5வது நிமிஷம் சக்கரை தனியாக எல்லாத்தையும் கழட்டி தூக்கி வீசுவான். இது மனநிலை. இதுவே இவங்க வந்து தனக்குரிய ஒரு பெரிய தொழில் வாய்ப்பாக அந்த கலைநுட்ப உணர்வோடு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தொழில்னு கூட சொல்லக்கூடாது, அவங்க சொன்னதில் ஒரு பெரிய சேவையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு அனாதை இல்லத்துக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் கூட போய் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் உலகத்தில் தான் இருக்கோம். எதனாலும் நம்ம வந்து வணிகமயமாக்கிட மாட்டாங்களா, சின்ன சின்ன பொருளை கூட விற்கிறதுக்கான அந்த நுட்பத்தை தான் எல்லோரும் தேடி போயிட்டுருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதும், இவங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா கூட அவங்க அதை பிஸ்னஸாக மாற்றி எப்படி ப்ரமோட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறதும் அப்படிங்கிறது இவங்களுடைய வளர்ச்சிங்கிறத தாண்டி இவங்க அது ஒரு ஆத்ம நிறைவாக செய்கிறாங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சியை முன்வைத்து ரொம்ப சிறப்பாக அந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிருத்திகாவுக்கு நம்முடைய சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்க. தொடர்ந்து உழைப்பு. எனக்கான நேரம் காலையில் சீக்கிரம் எழுந்துருவேன், திட்டமிட்டுக்கிறேன் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு, குடும்பத்தையும் கவனிக்கிறேன், பல இடங்களில் பயணம் செய்கிறேன், நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது அந்த உழைக்க வேண்டிய இந்த கைகள் இருக்கு இல்லையா, அந்த உழைக்க வேண்டிய விரல் இடுக்கில் ஒட்டடை படிய விடலாமா? அப்படியே இருந்தேன்னா அவங்க இங்கே கூட வந்து சிலந்தி வந்து கூடு கட்டிடும். ஸோ உழைக்க வேண்டிய விரல் இடுக்கில் ஒட்டடை படிய விடலாமா? கூடாது. அப்போ உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட உழைப்பாளர் உங்களை எங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நம்ம பாராட்டுறோம். அடுத்து எனக்கான உணவு தேடல் இருக்குது. நாம் வந்து அத்திரி இல்லை, கண்டிப்பாக எனக்குன்னு பசி இருக்குது, தாகமும் இருக்குது. எனக்கான உணவு தேடல் அப்படின்னுச்சு, சார் நீங்களாம் வாங்க சார் உங்களுக்கு நான் அந்த பேக்கிங்கில் சொல்லித்தரேன் அப்படின்னுச்சு. சரி பேக்கிங்கில் இவங்க என்ன தான் பண்ணாங்க அசீனா அப்படின்னுச்சு. ஒரு 100 பேருக்கும் அதிகமாக இணையத்தின் மூலமாக பயிற்சி, ஒரு 2000 பேருக்கும் அதிகமாக நேர பயிற்சி. நேரம்னா நான் டைம் பயிற்சி இல்லை, நேராக உட்காந்து அவங்களுக்கு பயிற்சி தருது. இது தவிர சற்றேறக்குறைய 5க்கும் அதிகமான மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு நீங்களும் செய்யலாங்க அப்படின்னு அவர்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. பாராட்டுக்கள் ஹசீனா.
நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் லைஃப் எப்படி எத்தகைய ப்ரோக்ரஸ்? சார் என்னோட நேம் ஹசீனா, நான் ஐனவரத்துலேருந்து வரேன். நம்மளது பார்த்தீங்கன்னா அசி டிலைட்ஸ் பேக்கிங் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தாங்கன்னே கேக் அப்படின்னாலே ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எல்லா குழந்தைங்க மத்தியிலையும் இருக்குது. கேக்குனா முதல்ல குழந்தைங்க கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்குற விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாத்தையும் தாண்டி நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆனிவர்சரி, மந்த்லி பர்த்டேஸ், ஒரு கேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். மந்த்லி பர்த்டேவா? எஸ் சார். நான் கேட்குறதே எனக்கு புதுசாக இருக்குது. நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த 100 டேஸ், 200 டேஸ், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், இந்த மாதிரி பர்த்டேஸும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி லவ் ஆனிவர்சரி அண்ட் தென் மேரேஜ் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் கேட்கும் போது நம்மளோட நாலேஜ், நம்மளோட அதில் இருக்க தேடல் பார்த்தீங்கன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊன்றுதல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது சார். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே பிஸ்னஸாக மாறக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒரு விமன் வீட்டில் இருந்து நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் இது அவங்களோட டெய்லியும் ஒரு அன்றாட தேவைக்கான ஒரு 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 பிஸ்னஸாக எப்படி மாற்றலான்றது தான் ஒரு பேக்கிங் பிஸ்னஸாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே ஒரு மேரிட் அண்ட் தென் ஒரு குழந்தை, ஒரு பெரிய கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் எஜுகேஷனே நிறைய பேர் மறந்துடுறாங்க. என்கிட்ட வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வர லைஃப் வந்து எனக்கு வந்து ஒரு மிஷனரி லைஃபாக இருக்குது மேம், நான் என் குழந்தை இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது எனக்கான ஒரு விஷயம், எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணுன்றத ரொம்ப ஒரு பெரிய விஷயமா கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்கும் போச்சில் நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வர நிறைய பேர் ஒரு காலேஜுக்கு போயிட்டு வர ஃபீல் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க சார். எல்லாத்துக்கும் மேலே இது பிஸ்னஸாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விமன் எப்படி அவங்கள எப்படி கொண்டு போகணுன்ற வரைக்கும் நம்ம வந்து அதில் டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு கேக் செஞ்சாலுமே, ஒரு 4 கேக் செஞ்சாலுமே அதை எப்படி நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகணும், அது எப்படி உங்களோட நேம் என்றைக்குமே ரீச் ஆகிட்டே இருக்கணுன்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூஷனில் கப்பிள் பேக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது சார். இப்போது ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து கேக் சொல்லித்தர அளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 62 இயர்ஸ் ஹஸ்பண்டுக்கு, 58 இயர்ஸ் ஒய்ஃப். அவங்க 2 பேரும் தேனாம்பேட்டையிலேருந்து நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் முடிச்சுட்டு இந்த ஏஜில் அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டராக இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கூல்ஸில் சம்மர் கேம்ப்ஸ், வின்டர் கேம்ப்ஸ் அப்படின்ற ஒரு நிறைய ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணுற போது அவங்க அது ரொம்ப ஒரு வெல்கமிங்காக எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது சார். இதனால் பசங்களுக்கு உண்டான டேலண்ட்டை ஒரு பேரண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பொதுவாக, நான் உங்கள் இதில் சொல்லலை, பொதுவான இருக்குது. ஆனால் உங்கள் ப்ரொஃபைலில் படிக்கும்போது அஃபோர்டபுளாக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நான் பார்த்தேன். விலை குறைவாகவும் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு அதுலேயும் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்ய போகிறோம். இப்போ இதுக்காக ஒரு தனியான ஒரு எஃபர்ட் எடுக்காமல் வீட்டில் இருக்க பொருளே எப்படி ஒரு பெஸ்ட்டாக ஹெல்த்தியாக கொடுக்கலான்ற வெர்ஷன் வரைக்கும் இருக்குது சார். ஹெல்த்தி பேக்கின்ற ஒரு பெரிய விஷயம் கான்செப்ட் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ வந்து மைதா, சுகர் அது எல்லாமே இல்லாமல் பாம் சுகர் அண்ட் தென் நம்மளோட இயற்கையான கொடுக்கக்கூடிய ராகி, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மூலிகைஸ் வச்சுமே நம்ம விச் மீன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம தானியங்கள் வச்சு கேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி கேக்ஸ், குக்கீஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெய்லி கிரன்ச்சீஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு நம்ம நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் கொடுக்கறதால வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக நம்மள ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுது சார். நிறைய பிள்ளைகள் ஆர்வமாக வராங்களா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த் வந்துட்டாங்களே கிட்ஸு கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்பாங்க, வின்டர் எப்போ போடுவீங்க, சம்மர் கேம்ப் எப்போ போடுவீங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க சார். எப்படி ஆர்ட்ஸ் அந்த மாதிரி பெயிண்டிங், டான்ஸிங், மியூசிக் போயிட்டுருக்கோ இப்போ பேக்கிங் அப்படின்றது ஒரு ப்ளூம் ஆகிட்டு வர இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது சார். சூப்பர் சூப்பர். மேடம், பொதுவாக பசி என்பது என்னதான் அத்ரி முனிவர் சொன்னால் கூட எனக்கு தாகமும் பசியும் ஃபுல்லாக போயிடுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பசி என்பது இருக்குது. அப்போ ஏழை எளிய மக்கள் வந்து காற்றையே உணவாக காலமெல்லாம் சுவாசித்து, காற்று தான் உள்ளே போயிட்டுருக்கு, காற்றையே உணவாக காலமெல்லாம் சுவாசித்து என் சுவாசப்பை, என்னுடைய சோற்றுப்பை இருக்கு இல்லையா, அந்த சோற்றுப்பை சுவாசப்பை ஆகிறது. நுரையீரல் மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த சோற்றுப்பையை சுவாசப்பை ஆகிடுச்சா. ஏன்னா அப்பப்போ உணவு கிடைக்கலிங்க, உணவு கிடைக்கல அப்படின்னு காற்று போய் உள்ளே உட்காருது. அப்போ காற்றையே நாளெல்லாம் அதையே வந்து சுவாசித்து சோற்றுப்பை கூட சுவாசப்பை ஆகிவிட்டதுன்ற ஒரு ஏழைகள், அவர்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் வார்த்தை சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து என்னுடைய தொழிலில் இருக்கேன் அப்படின்னாங்க இல்லையா? இப்போ இவர்களை பார்க்கின்ற போது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி உங்களுடைய மாணவர்கள் ஆரம்பித்து நிறைய பரிமளிக்கிறாங்க அப்படின்னு
இவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் என்ன? இங்கே பசின்னு சொன்னோன்னே எனக்கு மணிமேகலைன்னு தமிழில் இருக்கிற இரட்டை காப்பியங்களில் ஒரு காப்பியம் நினைவுக்கு வந்தது. அதில் மணிமேகலை அதில் சொல்லுவாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு பசியாக இருக்கும்போது உணவு கொடுத்தா அவங்களுக்கு உயிர் கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க முதல்ல பேசின மேடம், அவங்களோட சுபஸ்ரீ மேடமாக இருக்கட்டும், இவங்க ஹசீனாவாக இருக்கட்டும், படிப்புக்கும் பார்க்குற பணிக்கும் தொடர்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஈடுபாடும் நேர்மையான உழைப்பும் இருந்தால் பெரிய அளவுக்கு சாதனையாளராக வளர முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 பேரையும் பார்க்க முடியுது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்கள் சார் அப்போ சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு கம்பஞ்சோறு, சோளச்சோறு, களி, கூழ் இதெல்லாம் தான் வீடுகளில் பழக்கம். கேக்குங்கிறது நமக்கு வந்து கேக் அப்படின்னாலே ஒரு ஆடம்பரமான பதார்த்தம் மாதிரி தான் நம்ம மனசில் எல்லாமே பதிவாயிருக்கு. ஏன்னா இப்போல்லாம் இப்போ பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம படித்து வளர்ந்த காலத்தில் அபூர்வமாக பர்த்டே அப்போனா கேக்கு. இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறது. நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. மாதம் மாதம் பிறந்தநாள் கொண்டாடுறது, லவ்வர்ஸ் டே கொண்டாடுறது, அதுக்கப்புறம் திருமண நாளில் வந்து நினைவில் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து எடுத்தோடனே ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேக் கொடுத்துட்டாலே அது ஒரு பெரிய கௌரவ அடையாளம் மாதிரி, உணவு அடையாளம் மாதிரி இன்றைக்கி மாறின காலத்தில் சரி கேக்கெல்லாம் எடுத்துக்கலாமா வேணாமா? ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் கொஞ்சம் இயற்கை உணவு பக்கம் எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். தினை அரிசி எல்லாம் இன்றைக்கி நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் வீடுகளில். சிறுதானியங்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். கேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும்போது ஹசீனா சொன்ன பதில் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தெம்பையும் கொடுக்குது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்த இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் வளர்த்து எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். அப்படி வாசல் தேடி உலகம் வந்து வாழ்த்துகின்ற பெண்களின் வரிசையில் இருக்கீங்க எல்லாரும். குறிப்பாக ஹசீனா ஷபீர் அவர்களை நம்ம பாராட்டுகின்றோம். கல்வி என்ற பார்வை அதை இன்னைக்கு பல மாணவிகளுக்கு தொடர்ந்து வழங்குகின்றாங்க. யார்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, உங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அறிமுகத்தில் சொன்னது போல் மதுரையில் வந்து இதற்கான சிறப்பு பள்ளியில் உங்களுடைய கல்வியை பயின்று சென்னையில் கல்லூரிகள் 2 கல்லூரிகளில் படிச்சுங்கன்னு நினைக்கிறேன். 2 கல்லூரிகளில் படிச்சுட்டு அப்புறம் முதுகலையை வந்து கோயம்புத்தூரில் புவனேஸ்வரி அவர்கள் வந்து அவங்களுடைய டாக்டரேட் அதுக்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக மேடம் குரு ஞானாம்பிகா அவர்கள் திகழ்ந்திருக்காங்க. இது ஒரு நாங்களே எதிர்பார்க்கல, இங்கே வந்தப்புறம் தான் அந்த அறிமுகத்தில் தெரிந்தது. வாழ்த்துக்கள். புவனேஸ்வரி, உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எல்லா விதமான என்னால் அச்சீவ் பண்ண முடியும் உலகத்தில் அப்படின்னு ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிவிடும் உங்களுடைய லைஃப் பேசுங்கம்மா. இந்த அகிலத்தை படைத்து பராமரித்து வரும் இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு வந்தது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தொடக்க கல்வி மதுரையில் புனித வளனார் பார்வையற்றோர் பள்ளியில் படித்தேன். மேல்நிலை பள்ளியை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்து முடித்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய பெற்றோர் வந்து சென்னைக்கு மேற்படிப்புக்காக சென்னைக்கு போகலான்னு நினச்சேன். அப்போல்லாம் அவங்க வந்து போகக்கூடாது, சென்னைக்கெலாம் போனால் நீங்கள் படிக்க மாட்டே அப்படின்லாம் என்னை வந்து பல தடைகள்லாம் சொல்லி அனுப்ப மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் சொல்லி அனுமதி வாங்கி கல்லூரி படிப்பை இளங்கலை தமிழ் இலக்கியம் வந்து ராணிமேரி கல்லூரியிலும், முதுகலை தமிழ் இலக்கியம் எத்ராஜ் மகளிர் கல்லூரியிலும், பிஎட் எம்எட் வந்து அரசு பெண்கள் கல்லூரி கல்வியியல் கல்லூரியிலும் கோயம்புத்தூரில் முடித்தேன். அடுத்து வந்து முனைவர் பட்ட ஆய்வு வந்து அவினாஷ் லீகம் மற்றும் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தில் படித்து முடித்தேன். நெட்டு பாஸ் பண்ணி ஜேஆர்எஃப்பில் தான் நான் வந்து என்னுடைய ஆய்வை மேற்கொண்டேன். டெட்டு 2 தடவை பாஸ் பண்ணியிருக்கேன். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 2 தடவை பாஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு வந்து கவிஞர் நா. முத்துக்குமார் படைப்புகளில் ஒரு ஆய்வு அப்படின்ற மாதிரி நான் ஆய்வு செய்தேன். மிகச்சிறந்த புகழ்பெற்ற கவிஞருடைய படைப்புகளில் ஆய்வு செய்தப்போ நீங்கள் அதில் புதிய உத்திகள் அதில் உங்கள் பார்வையிலேருந்து நிறைய நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க சார்.
இப்போது உங்கள் நினைவில் சொல்லுங்களேன், ஏதாவது எப்படி நீ இந்த கவிதைகளை அணுகுனீர்கள்? அந்த கவிதைகளில் உங்களுடைய அறிவு புலன் வாயிலாக என்ன நீங்கள் வெளிப்படுத்தினீங்க? நான் வந்து கவிதை தொகுப்புக்கு எல்லாமே அவர் படித்தது நிறைய கவிதை தொகுப்பு இருந்தது. மொத்தம் 7 கவிதை தொகுப்பு இருந்துச்சு. என்னை சந்திக்க கனவில் வராதே, ஆனா ஆவனா, இந்த கவிதை தொகுப்பெல்லாம் இருந்தது. பாலகாண்டம், அணிலாடு முன்றில், இந்த கவிதை தொகுப்புகள் எல்லாத்தையுமே வந்து நான் பதிவு செய்து வச்சு ஒன்றா தனித்தனியாக படித்து மனப்பாடம் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆய்வு மேற்கொண்டேன். அதில் எனக்கு பிடித்த கவிதை வந்து பேருந்தில் ஏறும் கைக்குழந்தையுடன் ஏறும் பெண்களுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. பகலில் மோட்டார் விளக்கு எரியும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்ட ஆள் இருக்கிறது. சுருதி சேராமல் பாடும் பிச்சைக்காரர்களுக்கு சில்லறைகள் உழுகின்றன. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்ற வார்த்தை. அதாவது ஐயோ பாவம் என்ற வார்த்தையில் எத்தனை அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்றது உங்கள் அந்த கவிதை ஈர்ப்பில் தெரிந்தது. அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வினா, இப்போது சர்வசாதாரணம் சொல்லிட்டீங்க, நான் மதுரையிலேருந்து சென்னை வந்தேன், 2 கல்லூரியில் படித்தேன், கோயம்புத்தூர் போனேன், இப்போ வந்து திருப்பூரில் அரசு கல்லூரியில் ஒரு பகுதி நேர விரிவுரையாளராக இருக்கீங்க இல்லையா? இந்த நம்பிக்கை எப்படிமா ஏற்பட்டது? இந்த நம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா இப்படிப்பட்ட சூழலில் நான் இருக்கின்ற போது நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க, சுருண்டு போயிடுறாங்க, ஒரு நத்தை ஓட்டுக்குள்ளே போகின்ற போல சுருண்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அதையும் கடந்து வெளிச்சத்தை மேலே மட்டும் இல்லாமல் தன்னுடைய வெளிச்சத்தையும் பிறருக்காக அப்படின்னு தொடர்ந்து பணி செய்கிறீங்க, சமுதாய பணி செய்கிறீங்க. எப்படி இந்த நம்பிக்கை வந்தது உங்களுக்கு? நான் வந்து என்னுடைய குறையை வந்து நான் குறையாக எடுத்துக்கவே கிடையாது. நான் எப்பயுமே தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்ததுலேருந்தே இப்படி எனக்கு பார்வை தெரியாது அப்படின்லாம் நான் வந்து என்னைக்கு சோர்ந்ததே கிடையாது. மனசில் எப்பயும் ஒரு தைரியத்தோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் தான் இருப்பேன். ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். பாரதியார் சொல்கிறது போல் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்ற போல் நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ சாதிக்கணும்னு நினச்சப்ப தான் இவ்வளோ மேற்கொண்டு படித்தேன். என்னுடைய லட்சியமாக உயர்ந்த குறிக்கோளாக வச்சு தான் மனதில் வந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி படைகளை நிறையா கைப்பிடிக்கலாம் அப்படின்றனால தான் என்னுடைய பாராட்டுக்கள்மா. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ், அப்புறம் குடும்பம், கணவர், குழந்தைகள், இதை அவங்கள பற்றி சொல்லுங்கம்மா. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். எனக்கு வந்து என்னுடைய அம்மா அப்பா வந்து நான் 4வது படிக்கிறப்பே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு அம்மா அப்பாவை இன்னொருத்தவங்க வந்து அம்மா அப்பாவை வந்து அசோக் குமார் அப்படின்ற அப்பாவும் வைஜெயந்தி மாலா அப்படின்றவங்களும் எனக்கு அம்மாவும் இருந்து எனக்கு உற்ற துணையாக இருந்து இது வரைக்கும் வழிகாட்டிட்டு வராங்க. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. முதல் பையனுக்கு 5 வயது ஆகுது, அவன் பேர் வெற்றி செழியன். 2வது பையனுக்கு வந்து கவி அமுதன், அவனுக்கு 2.5 வயசு ஆகுது, அவங்களும் இருக்காங்க. என்னுடைய கணவர் தான் எனக்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கார். எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி. மேற்கொண்டு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மேற்கொண்டு மேம் தான் காரணம், குரு மேம் தான் எனக்கு வந்து எல்லாமே. நான் போன வருஷம் 2023 13 வந்து வைவா என்னுடைய புற வாய்மொழி தேர்வுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. 2023 ஜனவரி 21 எனக்கு வந்து முனைவர் பட்ட ஆய்விற்கான பட்டத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி 2023 3/3 வந்து நான் சைதாப்பேட்டையில் போய் இதற்கான ஆர்டரை வாங்கினேன். கல்லூரிக்கு கௌரவ விரிவுரைக்கான ஆர்டரை வாங்கினேன். அதுக்கப்புறம் 8/3/2023 வந்து சிக்கனா அரசு கல்லூரியில் போய் உதவி பேராசிரியராக பணிபுரிய ஜாயின் பண்ணேன். உங்களுடைய நினைவாற்றலை பெருமளவு போற்றுகிறேன். அந்த ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. வெற்றி செழியன், கவி அமுதன் 2 பேருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்கிறோம். உங்களுடைய கணவர் பெயருமா? என்னுடைய கணவர் பெயர் வெங்கடேசன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து இப்போ வந்து பள்ளி ஸ்கூல் ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஊரில்? திருப்பூரில் தாங்க சார். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க உங்களுடைய வழிகாட்டி நம்ம சிறப்பு விருந்தினர் தான். இப்போ உங்கள் 2 பேர்ட்டையும் நான் இந்த ஃபீல்டை விடுறேன். நீங்கள் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் வந்து முனைவர் பட்ட ஆய்வு எனக்குன்னு எடுத்துக்கிட்ட முதல் கேண்டிடேட் வந்து புவனேஸ்வரி தான். ஏன்னா அதுக்கு வந்து பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அவன் நல்லா படிப்பாங்களா, ஆய்வுங்கும்போது அவங்க சரியான நேரத்தில் முடிச்சு கொடுக்கணும், அப்போ கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும்,
இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி வச்சு பார்ப்பாங்க. பிள்ளைங்க ரொம்ப இழுத்துட்டாலும் அவங்களுக்கும் கஷ்டம், கைடுக்கும் சங்கடம் அப்படின்னு. எனக்கு இவங்க அறிமுகமே கிடையாது. ஏன்னா படித்ததெல்லாம் இவங்க சென்னையில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அறிமுகமே கிடையாது. எங்களுடைய மேடம் வந்து விசி மேம் வந்து எங்கள் துறைக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வராங்க, யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வைஸ் சான்சலர் பேர் அவங்க பேர் பிரேமாவதி விஜயன், அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, துறையில் யாராவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு யோசனை இருந்தது எல்லார் மத்தியிலையும். எனக்கு வந்து இது ஒரு நம்ம ஒருத்தருக்கு நம்மளால் ஆன உதவி செய்யணும், பெரிய சேவையெல்லாம் செய்கிறோமோ இல்லையோ, நம்ம கூட இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை எப்பயுமே இருக்கும். அதனால தயங்காமல் நான் முதல்ல தேர்ந்தெடுத்துட்டேன் புவனேஸ்வரியை. தன்கிட்ட இருக்கிற 1-2 நிறைய பெருசாக நினச்சி அதை நோக்கி பயணத்தை செலுத்துறதுனால நிச்சயமாக இவங்களுக்கு அடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போது வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்ட்டு நம்ம நடந்து போயிட்டே இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கும் 4 வயதில் தன்னுடைய பெற்றோர் இழந்துட்டாங்க. சில நேரங்களில் பார்த்தா நம்முடைய லைஃப், நம்முடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிளஸ்ஸிங்கில் நம்ம வாழ்வோம். என்ஓ கந்தசாமி தேவர், ஜானகி அம்மாள் இவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில். இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் இந்திய மக்களுடைய உழைப்புக்காகவும் போராடியவர்கள். அவர்களுடைய பெயர்த்தி அவங்க தான் விஜயலட்சுமி ஸ்ரீதர் அவர்கள். விஜயலட்சுமி ஸ்ரீதர் வந்து தூத்துக்குடியிலேருந்து மைக்ரேட் ஆகி எப்படி விசாகப்பட்டினத்துக்கும் அனுப்புறமுக்கும் ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்களோ, அதே போல் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து பல பரிசுகள். 2015 பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியா விருது, அதுக்கு பிறகு 2019 எக்ஸலன்ஸ் அவார்ட், அதே ஆண்டு எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்டு பரிசு, 2020 ரோட்டரி சங்கத்தினுடைய பரிசு, 2022 நல்லாசிரியர் பரிசு, 2023 24 இப்போ கூட சமீபத்தில் நேற்று ஒரு பரிசு வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. 2021 சரி ஓகே அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாத்துக்காக பரிசுலாம் வாங்குறாங்கன்னு நினச்சா ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்போ ரோட்டரி கிளப் கூப்பிட்றாங்க, ஏங்க உங்கள் படம் பார்த்தங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, 2021 தான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்ட்டு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட். இப்படி தன்னுடைய முகங்கள் பல நிறைகளில் தன்னால் ஒளிர முடியும் என்ற விஜயலட்சுமி ஸ்ரீதர் மேடம் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அதே நேரத்தில் நீங்கள் எங்களை இப்போ டைரக்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் பிறந்தது திருநெல்வேலி, படித்தது எல்லாமே தூத்துக்குடி. ஸோ எங்கள் தாத்தா திரு என்ஓ கந்தசாமி தேவர் அவங்களும் பாட்டி ஜானகி அம்மாளும் வெள்ளையருக்கு எதிராக அப்போ வந்து அந்நிய துணி போடக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போவே எங்கள் பாட்டி வந்து அப்போ வந்து கட் அவுட்லாம் கிடையாது இல்லையா, போர்டில் வந்து எழுதி வெள்ளையனே வெளியே போன்னு தைரியமாக ஒரு கிராமத்துலேயும் போய் வச்சுட்டு வருவாங்களாம். ஸோ அப்படி வச்சதுக்காக அவங்கள வந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் சிறைச்சாலையில் மாதங்கள் இருந்திருக்காங்க. தாத்தா வந்து அந்த அந்நிய துணியை வந்து எரிப்பாங்க இல்லையா, அப்படி போராட்டத்தில் போயிட்டு அவங்களும் சிறைச்சாலை போயிருக்காங்க. 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க. தம்பதியராய் போனது வந்து தமிழகத்திலேருந்து இவங்களும் ஒருத்தர். அதற்காக அவங்க இந்திரா காந்தி கிட்ட போய் தாமரை பட்டயம் அந்த அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. தாத்தாக்கு அந்த அந்த போலீஸ் அந்த ஷூ காலால் அடித்ததுனால காதே கேட்காமல் போயிடுச்சு எங்கள் தாத்தாக்கு. பாட்டிக்கு அப்போ கர்ப்பமாக இருந்திருக்காங்க, அவங்க மிதித்ததுனால கர்ப்பம் கலைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவோ பேர் போராடி தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிருக்கு. நம்ம புக்ஸில் படிக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். பட் நான் லைவாக அவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருக்கோம் இந்த சுதந்திரத்தை. அதை எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் இந்த சுதந்திரத்தை. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் சுதந்திரத்தை அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பேத்தியாக பிறந்ததை ஒரு அறிமுகமாக சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும் எப்போவுமே. தாத்தாவும் பாட்டியும் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினாங்க.
நானும் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன் நாட்டு பெண்கள் சுதந்திரத்திற்காக. அருமை, சூப்பராக சொன்னீங்க. இப்போது நீங்கள் சேரிட்டபிள் ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை சென்னையில் ஆரம்பித்து, அதாவது உங்கள் கணவர் திரு ஸ்ரீதர் அவரை வந்து உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தப்போ ஒரு கட்டிட பொறியாளர், சிவில் இன்ஜினியர், மிக சிறப்பாக வாழ்க்கை பதிவு போகும்போது நாம் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு, அப்புறம் இந்த திசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸு எக்ஸலன்ஸ், இதெல்லாம் என்னென்ன செய்கிறீங்க இதில்? ஓகே, ஸோ எனக்கு டான்ஸ் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. பரதநாட்டியம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்கள் அம்மா என்னை வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த பெருமையெல்லாம் அம்மாவுக்கு தான் போகும். ஆனால் கலைகள் வந்து கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, அதை கற்றுக்கிற வாய்ப்பும் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அதை நாம் கொண்டு வரணும். நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லித்தரதுக்காவது அதை மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் அது கூட டச்லேயே இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு சொல்லி கொடுக்கறது, ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு ஒரு கோரியோ பண்ணி கொடுக்குறதுன்னு டான்ஸோடு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸ்கூல் ஆரம்பித்து என்னோட பெரிய எய்ம்லாம் இருக்குது, பெரிய டான்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதற்காக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன், வீணை கற்றுக்கிட்டேன். ஸோ பெண்களுக்கு நான் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன், கற்றுக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. அப்படி நான் கற்றுக்கிட்டே வந்து தான் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு நாள் நான் இப்படி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அவர் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திசா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் திசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ், பரதம், பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு மோர் தென் 25 ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ரொம்ப ஆர்வமாகவே எல்லோரும் கற்றுக்க வராங்க. இடையில ஒரு 10 வருஷம் நம்ம பாரம்பரிய கலைகள் மேலே ஒரு லேக் இருந்துச்சு. பரதம்லாம் கொஞ்சம் எல்லாரும் கற்றுக்கிற விஷயம் இல்லைன்னு ஒன்று இருந்தது. நான் வந்து அதை உடைச்சேன். இவங்க தான் பரதம் கற்றுக்கணும்லாம் இருக்கக்கூடாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம். அந்த கலை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ யார் வேணாலும் வாங்க நான் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பரதம் கற்றுக்குறாங்க, பாட்டு கற்றுக்குறாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பேரண்ட்ஸ் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. சற்றேறக்குறைய 1000க்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நாட்டியக்கலா ரத்னா அப்படின்ற பட்டம் பெற்றிருக்கீங்க. இது நடுவில் எனக்கு மிகப்பெரிய கேள்வி பாரதியை நோக்கி தான் போகிறது. அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை காட்டிடை பொந்திலே வைத்தேன், அப்போ வெந்து தணிந்தது காடு அப்படின்னுச்சே. அந்த அக்னின்ற வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னுச்சே. உங்கள் ப்ரொஃபைலில் அந்த அக்னி தேவதைன்ற ஒரு வார்த்தையை பார்த்தேன். சொல்கிறேன், அக்னி தேவதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பரதத்துக்கும் அக்னிக்கும் என்ன சம்மந்தம், அந்த நான் சொல்லித்தர போகிற அந்த செல்ஃப் டிஃபென்ஸுக்கு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு, செல்ஃப் டிஃபென்ஸில் இருந்து தான் பரதமே வந்துச்சு. அந்த காலத்து சிலம்பாட்டம், களரி ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த முத்திரைகள், அந்த போசஸ் எல்லாமே வந்து அப்படியே பரதத்தில் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே தொடர்புடையதான். அக்னி தேவதை அப்படி நான் எதுக்கு நான் சொல்லித்தர அந்த சர்வீஸ்க்கு பேர் வச்சேன் அப்படின்னா, பெண்கள் எல்லாரையுமே நம்ம வந்து தேவதை, எனக்கு தேவதை, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கனால யாருமே இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு போடுறது இல்லை, எனக்கு ஏஞ்சல் பிறந்திருக்கு, தேவதை பிறந்திருக்குன்னு தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட தேவதையை யாராவது தப்பாக தொடணும்னு நினச்சா சுடணும். அதற்கு தான் அக்னி தேவதைன்னு பெயர் வச்சுருக்கேன் நான். நெருப்பு சுடுன்னு சொல்லிட்டு தான் நம்ம தொடமாட்டேங்கிறோம், தைரியமாக தொடமாட்டோம். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் பெண்களை போய் தப்பாக தொடக்கூடாது, சுடும்னு பயப்படணும். ஸோ அந்த அக்னி தேவதை பேரை பார்த்ததுமே சும்மா அதிரணும்ல, அதுக்கு தான் அதை நான் வச்சேன். அண்ட் அந்த பேரில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட டைரக்ட் பண்ணியிருக்கேன், நானே ஸ்டோரிலாம் எழுதியிருக்கிறேன். அது எதனால் வந்துச்சு அப்படின்னா, நம்ம யாருமே மறக்க மாட்டோம், தூக்கத்தில் கூட நமக்கு அது நினச்சா பயமாக இருக்கும், நிர்பயா விஷயம் இல்லையா. அந்த டைமில் எனக்கு தோணுச்சு, எதுக்கு நிறைய நம்ம அந்த விஷயங்கள், நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துட்டாங்கன்றது எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நம்ம நியூஸில் வரும், ரொம்ப ரேராக வரும். பட் இப்போ டெய்லி டிவியில் 4-5 கேசஸ் வருது. நாம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்துக்கணும்னு சொல்லித்தரணுன்றதுக்காக தான் இந்த அக்னி தேவையை நான் ஆரம்பித்தேன். சூப்பர். பெண்கள் அப்படின்னா ஏதோ ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து காலங்கள் நிறைய மாறிடுது. முன்ன சொல்லுவாங்க இந்த பாத்திரங்கள் துலக்கின்ற பாவையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப்பை போட்டு வச்சுருவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாப்பில் இப்போ நகர்த்தியாச்சு, இந்த முற்றுப்புள்ளிக்கெல்லாம் புள்ளி வச்சு நகர்த்திட்டு பாத்திரங்கள் துலக்கும் பாவையர்கள் இன்று சாத்திரங்களை விளக்கும் சகலகலா வள்ளிகள் அப்படின்னு வரிகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிகளுக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் இருக்கீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னங்க? எத்தனை இடத்துக்கு நான் போக முடியும் இல்லையா,
எவ்வளோ பேரை பார்த்து உங்கள் பொண்ணு குழந்தைக்கு நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லித்தர முடியும். ஸோ எல்லாரையும் அட் அ டைம் ரீச் ஆகிறதுக்கு மீடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். அந்த ஸ்கிரிப்ட் வேறு ஒன்றும் இல்லை, எப்படி பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் பரதம், டான்ஸ், அந்த டிராயிங் எல்லாமே சொல்லித்தரீங்களோ அதே போல் இனி வரும் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ இது நிறைய பேரை போய் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட இப்போது 13 lakhs வியூஸ் மேலே பார்த்துருக்காங்க. அதில் ஒரு 1000 பேர் யாரும் சேர்த்துருக்க மாட்டாங்களா பெண் குழந்தைகளை அப்படின்ற ஒரு ஆசை தான். இதை நான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே என்னோட கணவர் ஸ்ரீதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ரோட்ரி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேயில் அந்த கவர்னர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதில் ரொம்பவே அவங்க சப்போர்ட் இருந்துச்சு. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸில் அந்த ஷார்ட் ஃபில்மை போய் போட ஆரம்பித்தோம். போட்டுட்டு என்னைய செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தர கூப்பிடுவாங்க. அங்கே போய் ஒரே இடத்துல ஒரு கிரவுண்ட் அப்படின்னா அதில் 600-700 பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவேன். அவங்களுக்கு நான் டெமோ காமிச்சு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸும் வந்து கற்றுக்குவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தேவைப்படுது. இது ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லையே, எல்லாருக்குமே ஆபத்து வருது. ஸோ எல்லாருமே இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நான் இது சொல்லி கொடுத்ததுக்கு அவார்டு வாங்கினது என்னோட தூத்துக்குடிங்கும் போது ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்னை இப்படி இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இது சொல்லித்தாங்கன்னு சொன்னால் நான் போயிடுவேன். நான் அந்த அகாடமி ஸ்கூலில் ஏர்ன் பண்ணுறதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குன்னு. இதை வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். அப்படியாவது எல்லா பெண்களும் கற்றுக்கட்டுமே அப்படின்னு சொல்லித்தரேன். பாராட்டுக்கள். ஏன்னா இன்றைக்கி தேவை என்ன பெண்களுக்கு, அதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அல்லது நீங்கள் அக்னி தேவதைன்ற அமைப்பு மூலமாக அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னுச்சு. செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றத விட நமக்கான ஒரு நீங்கள் ஆயுத பயிற்சியாது இல்லை, ஆயுதம் கிடையாது, கைகள் தான் ஆயுதம். ஆயுதத்தை எங்கே போனாலும் வேலைக்கு போகும்போது ஸ்கூல் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ உன்னோட கைகள் தான் ஆயுதம். உங்களுடைய பதிவு இன்றைய காலத்தினுடைய தேவை, இன்று மட்டும் இல்லாமல் வருங்காலத்துக்கும் தேவை. அதை எந்த நிலையிலும், அது கிராமங்கள் ஆகட்டும், நகரங்கள் ஆகட்டும், பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா ஆண்களையும் பார்த்திங்கன்னா பிக் பேக்கெட், அது அங்கேயும் வந்து ஸ்நாச்சிங் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உந்துதலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவர்களுடைய பதிவு ஒரு பரதநாட்டியம் அகாடமி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், இதை மட்டும் ஒரு நிர்வகித்து மிகச்சிறந்த பேரும் புகழும் பெற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக, ஒரு திரைக்கதை எழுதுகிறவரா தன்னுடைய வாழ்க்கை பதிவை கொண்டு போகணும் அப்படின்னு போனவங்க டேக் டைவர்ஷன் கிடையாது, டேக் இன்க்ளூஷன், அது கூட சேர்த்து நான் இப்படிப்பட்ட ஒரு இதை சொல்லித்தருவேன் அப்படின்ற இவங்க பதிவுகள் உங்கள் மனதில், ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நீங்கள் வருடம் முழுவதும் வகுப்பெடுக்கிறீங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? இவங்களை வாழ்த்தணுன்னா அந்த கோவில்பட்டி வீரலக்ஷ்மி மாதிரி தூத்துக்குடியிலேருந்து வந்த விஜயலக்ஷ்மி. ஆனால் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, வீட்டை விட்டு பெண்கள் வெளியில் வராத காலத்திலேயே வெளியில் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கிராமமாக போன ஒரு பெண்மணியுடைய பேத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மரபு நிச்சயமாக இவங்கக்கிட்டேயும் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வாக இங்கே பகிர்ந்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள், முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பிள்ளை வீட்டில் இருக்குன்னா, வயதுக்கு வந்த பிள்ளை இருந்துச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைய கூட நம்பி விட முடியல. நம்மெல்லாம் வளர்ந்த காலத்தில் குட் டச், பேட் டச் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டதே கிடையாது. பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் மாமா, பெரியப்பா, சித்தப்பா இந்த உறவுகளாக தான் இருந்திருக்காங்க, அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற உறவுகளே அந்நியப்பட்டு போகிற மாதிரி எத்தனையோ செய்திகள். பெண் குழந்தைகள் ஒரு பெரிய ஆபத்தான நிலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எதிரிலேருந்து வரக்கூடியவங்க நம்மளை தாக்குனா எப்படி முதல்ல விலகி ஓடுறதுங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பாதிக்கப்பட்ட அந்த நொடி வந்து செயலிழந்து போகும். என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் சடனாக இப்படி ஒன்று கற்றுக்கிட்டோன்னா அது ரொம்ப அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல அவங்க பொருளை காப்பாற்றிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய உயிரியோ அல்லது உடம்புல எதையும் சேதமாக்காமல். ஏன்னா வரவங்க சும்மா வரதில்லை, கத்தியோடு வந்து கழுத்தை சீவிட்டு போயிடுறான். போட்டிருக்கிற கவரிங்காக கழுத்தில் காயம் பட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது. இவங்க கற்றுக் கொடுக்குற இந்த கலை நிச்சயமாக எல்லாருக்குமே போய் சேரணும். நாளைய தலைமுறையெல்லாம் யோசிக்க முடியாது, இன்றைக்கி இருக்கிறவங்க நேற்றைய தலைமுறைக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பானது. அதாவது உடல் பலம்
அப்படின்றத ஒரு கோடிட்டு காட்டி உடல் பலம், அதுக்கு உடலில் என்ன உடல் பலம், உடலில் உள்ள பலம், அதையும் கடந்து உள்ள பலம், மனசுக்குள்ளே இருக்கிற பலம், உடலில் உள்ள பலம், அப்புறம் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற உள்ள பலம், நமக்குள்ளே இருக்கிற பலம், அந்த உள்ள பலத்தை அதிகரிக்கக்கூடிய விதமாக இவங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் இருந்தது அப்படின்னு உண்மையிலே பாராட்டுக்கள். எளிதாக கற்றுக்கொள்ளலாம், கடைபிடிக்கலாம். அதுக்காக உங்களை பாராட்டுகின்றோம். உங்களுடைய மற்ற கலை, மற்ற பணிகள் அத்தனையும் வளர வேண்டும் என்று பாராட்டுகின்றோம். ஒவ்வொருத்தரும் பேசுகிற விதம், அதாவது இந்த மூலிகை தோட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். அதே மாதிரி நம்ம அனுப்புறம் போயிட்டு அங்கே இருக்கிற 100 கிராமங்களை ஒரு முறை சுற்றி வந்துட்டோங்க. அது மட்டுமா, இப்போ நடுவில் கொஞ்சம் பசிச்சது, அதனால் 55 வகையான அந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸையும் சாப்பிட்டு மகிழ்ந்தோம். அதோடு இல்லை, நம்ம ஒரு வாழ்க்கையில் இப்படி தாங்க, எனக்கு என்ன தடையல்ல, அத்தனையுமே நான் வாழ்கின்ற நான் நடக்கின்ற ஒரு நடைபாதைன்னு வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டியுள்ள புவனேஸ்வரியோடு நம்ம பேசி மகிழ்கின்ற அதே நேரத்தில் நமக்கான பாதுகாப்பு என்ன, நாம் வளர்க்கின்றோம் கலைகளை, ஆனால் நமக்கான பாதுகாப்பு என்ன, பெண்களுக்கான வாழ்க்கையினுடைய தடத்தை நடந்து போகும்போது பாதுகாப்பு எப்படி அப்படின்னு ஒரு டெமோவே மீண்டும் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட இவ்வளோ பேசிட்டே இருக்கும்போது நேரம் போனதே தெரியல. எப்போவுமே சொல்கிறாத மாதிரி கண்டிப்பாக நம்ம இவ்வளோ கேட்டப்புறம் உங்களுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. இருந்தாலும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 9 மணிக்கு மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.